இப்போ இன்று பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக வாக்களிக்கிறாங்க. இளைஞர்கள், பெண்கள்கள், முதல் முறை வாக்களிக்கக்கூடிய குழந்தைங்க, 18 வயசு பிள்ளைங்க, பசங்கள்லாம் வாக்களித்துட்டு செய்தியாளர்களுக்கு மைக்கு நீட்டும் போது கருத்து சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் வாக்களிப்பது என்பது ஒரு அரசியலில் பங்கேற்பதற்கான ஒரு விதமான அது ஒரு நுழைவாயில் தான் அரசியல். ஏன்னா எனக்கு அரசியலே வேண்டாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் நான் வந்து ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறது, ஓட்டு போடுறது ஒரு ஜாலியாகவும் அதை ஒரு இதாகவும் பண்ணுறாங்க. ஓகே, குட், இப்படி தான் வரணும், அப்படியே அரசியல் உணர்வோடு வரணும். இது ஒரு அரசியல் பங்கேற்புன்னு சொல்ல முடியாது. குறைந்தபட்சம் என மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு, அதை நான் விட மாட்டேன், அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு அந்த குழந்தைங்க வந்து வாக்களிப்பதை வந்து நம்ம வரவேற்கிறோம். இதே மாதிரி அரசியல் உணர்வுடன் அவங்க இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இந்த வாக்குப்பதிவு அதிகரித்த உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க, பலர் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க, ஒரு பெரிய அலை வீசுது, ஆட்சிக்கு எதிரான அலை வீசுது, அதனாலதான் கூட்டம் அதிகம் வருது, மக்கள் வந்து எப்படியாவது கவர்மெண்ட் போயிடணுங்கிற அப்படி வெறியில வந்து ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வலதுசாரிகள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், பிஜேபி ஆதரவாளர்கள், நடிகர் கட்சி ஆதரவாளர்கள் எல்லோருமே இப்படி ஒரு கருத்தை ஓட்டு பதிவாகிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா மக்கள்லாம் அரசுக்கு எதிராக வந்திருக்காங்களோன்னு தோணுது, எக்கச்சக்கமான பதிவு, அதனாலதான் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது இன்னும் வாக்குப்பதிவு முடியாத நிலையில இப்படி ஒரு கருத்தை வந்து மீண்டும் மீண்டும் வலதுசாரிகள் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் இளைஞர்கள், பெண்கள்னாலே அவங்க திராவிட கட்சிகளுக்கு வாக்களிப்பாங்களா, நடிகர் கட்சிக்கு வாக்களிப்பாங்களாங்கிற அந்த விவாதமும் தொடர்ச்சியாக நடக்கிறதுனால அதுவும் இது ஒரு சேர அந்த விவாதத்தின் ஒரு பகுதியாக அதுவும் போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் இயக்குனர் அமீர் வாக்களித்து விட்டு பேசியிருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்கிட்ட வந்து என்ன சார் ஓட்டு போட்டிங்களா? ஆமா, ஓட்டு போட்டேன். நீங்க எப்படி சார் வாக்களிக்கிறத பாக்குறீங்கன்னா, அவர் சொல்றாரு, என் மொழி, என் இனம், என் நாடு தமிழ்நாடு, இந்த மக்கள், என் தாய்மொழி, என் மாநில சுயாட்சி, இதை காப்பாற்றுகின்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்து தான் நான் வாக்களிப்பேன், அந்த அடிப்படையில் தான் நான் வாக்களித்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எந்த கட்சி எதுன்னு சொல்லனாலும் சித்தாந்தத்தை முன்னிறுத்துறாரு. ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. என்னுடைய கொள்கை என் மொழிக்கும் என் இனத்திற்கும், என் தமிழ் இனத்திற்கும் என் மொழிக்கும் என் மாநிலத்திற்கும் ஆபத்தில்லாத கொள்கை. ஆபத்து வரும்போது அதை எதிர்த்து சமர் புரிகின்ற ஒரு திராணி உள்ள அமைப்பு, கட்சி, கூட்டணி எது அப்படின்னு பார்த்து நான் வாக்களிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு.